ஸோ மொழியோடு விளையாடலாமா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. என்ன வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? தேன், விளக்கு, மலை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ. ஸோ இது எல்லாமே எப்படினாலும் இணைத்து கனெக்ட் பண்ணி நம்ம புது வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எடுத்துக்காட்டு வந்து பூ ப்ளஸ் மணி, பூமணி அப்படின்னு ஒரு அழகான வேர்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? தேன்மலை. பூ ப்ளஸ் விலங்கு பூவிலங்கு. வான் ப்ளஸ் மலை வான்மலை. வான் ப்ளஸ் செய் வான் செய். விண் ப்ளஸ் விளக்கு விண்விளக்கு. மணி ப்ளஸ் விளக்கு மணி விளக்கு. பொன் ப்ளஸ் மேகலை பொன் மேகலை. பொன் ப்ளஸ் மணி பொன்மணி. மணி ப்ளஸ் மேகலை மணி மேகலை. செய் ப்ளஸ் வான் செய்வான். செய் ப்ளஸ் தேன் செய்தேன். அடுத்தது பூ ப்ளஸ் மலை பூமலை. அடுத்தது எண்ணும் பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இது எல்லாமே இந்த செய்யுளடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எது வந்து அந்த நம்பர்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். நற்றிசை செல்லாத நாடில்லை. நாற்றிசை செல்லாத நாடில்லை. இதில் வந்து 4 அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து அந்த எண் வந்து புதைந்து இருக்கிறது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் எறும்புந்தன் கையால் எண்சான் அப்படின்னா என்ன? 8 அப்படிங்கிற இது வந்து மறைஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சாச்சு. எண்சான். அப்புறம் 5 சால்பு ஊன்றிய தூண். இதை ஓப்பனாகவே 5ன்னு இருக்குது. ஸோ 5. அப்புறம் 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இதில் வந்து 4ம் 2ம் இதுலேயும் ஓப்பனாகவே இருக்குது. 4ம் 2ம். அடுத்தது ஆணை 1000 அமரிடை வென்ற மாவனுக்கு வகுப்பது பரணி. இதுலேயும் 1000 ஓப்பனாகவே இருக்குது. ஸோ அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, வெரி குட். அகராதியை காண்க. அகராதினா என்ன? டிக்ஷனரி. ஸோ தமிழ் வேர்ட்ஸ்குள்ளே தமிழ் மீனிங்கை பார்ப்போம். இது வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரியாதனா தான் இருக்கும். அடவி. அடவினா என்னது? காடு, சோலை, நந்தவனம், கூட்டம். அடுத்தது அவல். அவல் நம்ம சாப்பிடுவோம்ல, அவல்னா என்ன? நெற்பொரி. அடுத்தது புது வேர்ட்ஸ் பள்ளம், குளம். சுவல். சுவல்னா என்னது? தோல் கட்டு. அடுத்தது முதுகு. குதிரையின் கழுத்து மயிர். இது எல்லாமே அந்த கழுத்து, முதுகு, குதிரையின் கழுத்து மயிர் எல்லாமே ஒன்று கொண்டு ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, கனெக்ஷன் இருக்குல்ல. அப்புறம் மேடு. சுவர்னு சொல்கிற மாதிரி இது மேடு. ஓகேவா? அடுத்தது செரு. கோபம். வயல், குளம். குளம் வந்து அவளும் குளம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு பழனம். பழனம் நான் வயல், மருத நிலம், பொய்கை. பழனம் அப்படின்னா வயல், மருத நிலம், பொய்கை. புறவு. காடு, புறா, முல்லை நிலம், குறிஞ்சி நிலம், முல்லைக்கொடி. ஓகேவா? புறவு. புறவுனா புறா அப்படின்னு டக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது காடு. காடு வந்து அடவினாலும் காடு தான், புறவுனாலும் காடு தான். பட் காடு கூட கனெக்டாக இருக்கிறது என்னலாம்? முல்லை நிலம், குறிஞ்சி நிலம், முல்லை கொடி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஸோ இந்த ஒரு அழகான பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு நம்ம கவிதை மாதிரி எழுதணும். ஸோ என்னது? இயர்ஸ் மூடி இருக்குது. அடுத்தது ஐஸ் வந்து ஓப்பன் ஆகி புக்கை படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து எல்லா சென்சரிஸும் மூடி இருக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம அழகாக எழுதுவோம். செவி நுகர் கனிகள் பெரியோர் மொழிகள். செவி மூலம் நம்ம வந்து கனியை போல் எதை நுகரணும்? பெரியோரோட மொழிகளை. அடுத்தது இரு செவி திறந்தே ஏற்றிடல் வேண்டும். அதை 2 செவியும் திறந்து ஏற்றிட வேண்டும். அப்புறம் கண்ணின் வழியே கருத்தை செலுத்தி, புக்ஸ்லாம் ரீட் பண்ணி கண்ணின் வழியே கருத்தை செலுத்தணும். நன்னூல் பலவும் நாடி பயின்றால், நிறைய புக்ஸ் ரீட் பண்ணி பயின்றால் இந்நிலா பயன்கள் இதுவரை உறுதி. நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு தான். வெரி குட்.